மாதம் நமக்கு வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் உணவு திருவிழா நம்ம நடத்த போகிறோம். விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்த நாள் வச்சுக்கலான்னு இருக்கோம். நீங்கள் என்ன டிஷ் பண்ண போகிறீங்களோ பாரம்பரிய உணவுகள் தான், ஜங்க் ஃபுட்லாம் கொண்டு வரக்கூடாது. வரகு, சாமை, திணை, குதிரைவாலி, மாப்பிள்ளை சம்பா, கருங்குருவை, காட்டு யானம், இந்த மாதிரி நிறைய ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. இது போக சிறு தானியங்கள் இருக்குது. இதில் நீங்கள் நல்ல டிஷ் பண்ணி கொண்டு வந்திருக்கவங்களுக்கு 6வது வகுப்புக்கு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 7வது வகுப்புக்கு அதே மாதிரி 3 ப்ரைஸ், 8வது வகுப்புக்கு 3, 9க்கு 3 அதிலே கலந்துக்கோங்க. இது போக சயின்ஸ் எக்ஸ்போ செப்டம்பர் நம்ம எக்ஸாம் முடிச்சு வரும்போது சயின்ஸ் எக்ஸ்போ வாழ்வே குறைவற்ற செல்வம் புரிஞ்சிக்கோ தம்பி புரிஞ்சிக்கோ. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் புரிஞ்சிக்கோ தம்பி புரிஞ்சிக்கோ. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ சத்தான உணவு சாப்பிடணும். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ சத்தான உணவு சாப்பிடணும். பாரம்பரிய உணவுகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். உடல் பருமன், நீரிழிவு போன்ற தொற்றா நோய்களை தடுப்பது. சிறுதானியங்கள் மற்றும் காய்கறிகள், புரதங்கள், வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்து போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை வழங்குமே. இது உணவே மருந்து என்ற கருத்தை வலியுறுத்துகிறது. இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழ வழிவகுக்குமே. குழந்தை பருவம் முதலே சத்தான பாரம்பரிய உணவை உட்கொள்வதன் மூலம் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ
every glow. Pongo warm, pickle bowl, tradition served on leaves of gold. கல்யாண சமையல் சாதம் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் ಅಂದಾರ ಬಜ್ಜಿ ಅಂಗೆ ತುಂತಾರ ಸೊಜ್ಜಿ ಹಿಂಗೆ ಅಂದಾರ ಬಜ್ಜಿ ಅಂಗೆ ತುಂತಾರ ಸೊಜ್ಜಿ ಹಿಂಗೆ ಸಂತೋಷ ಮೀರಿ பொங்க இதுவே எனக்கு திங்க கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் புளியோதரையும் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு புளியோதரையும் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு பூரி கிழங்கு பாரு இதுவே எனக்கு ஜோறு கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் ஜோரான பேணி லட்டு சுவையான சீனி புட்டு ஜோரான பேணி லட்டு சுவையான சீனி புட்டு ஏராளமான
மான தட்டு இனி இஷ்டம் போல வெட்டு கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் இன்னைக்கு காலையில சாப்பாடு எடுத்துட்டு போலையா அப்படின்னு கேட்டாங்க. அதான் இன்னும் முடிச்சுட்டா இல்லையா அப்படின்னாங்க. இன்னைக்குதான் சொன்னேன். ஸோ பாருங்க, ஃபேமிலியில இருந்து எல்லாருமே இதை ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி தான் நம்மளுடைய ஆசிரியர்களும் ரொம்ப மகிழ்ச்சியா இந்த உணவு திருவிழாவை கொண்டாடணும் அப்படிங்கிறதுல உங்களுடைய அறிவியல் ஆசிரியர் இவ்வளவு முழு ஈடுபாடோடு முழு முயற்சியினால அறிவியல் ஆசிரியர்கள் இத்தனை பேரும் இந்த இடத்துல உங்களை உட்கார வைத்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறாங்க. இந்த அறிவியல் ஆசிரியருக்கு முதல்ல அந்த ஆசானுக்கு நம்ம கைதட்டல் கொடுத்துடலாமா?
ஏன்னா பண்ணிட்டு வந்ததோ அல்லது உங்களுடைய ஆலோசனையின் பேரில் நீங்க கொண்டு வந்த உணவை ரொம்ப மகிழ்ச்சியானதா இருக்குது. ஸோ அந்த உணவு வந்து முதல் ஆரோக்கியத்திற்கும் உங்களுடைய எதிர்காலத்திற்கும், அதுவும் எஸ்பெஷலி நம்ம பார்த்தோம்னா பெண் குழந்தைங்களுக்கு ஏற்ற உணவு. ராகி, சாமை, குதிரவாளி, அப்புறம் எள்ளு, உளுந்து, கம்பு, கேழ்வரகு, பயத்தம்பருப்பு, கருப்பு கடலை, கேரட், ஏபிசி ஜூஸை நான் ஃபர்ஸ்ட் குடிச்சிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு செய்ய மாட்டோம், நீங்க கொடுத்ததுனால அது. ஸோ இது எல்லாமே உணவே மருந்துக்கு கீழ் வரக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஹெல்த்தியான நம்மளுக்கு இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல அருமையான உணவு. நம்ம வாழ்றதே எதுக்காக தான்? அடிக்கடி நம்ம அம்மா அப்பா எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு ஜான் வயிற்றுக்காக. அந்த ஒரு ஜான் வயிற்றுல கூட நாம வந்து நல்ல உணவை நம்ம உண்ணணும், அந்த உணவு என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுனாலதான் ஆசிரியர்கள் மட்டும் பார்க்கல, நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இது நடந்துட்டு இருக்கும் போதே உன்னுடைய நண்பிகள், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன உணவு கொண்டு வந்திருக்கிறாங்க, அந்த உணவினுடைய பயன்கள் என்ன, அது நம்ம எப்படி பெண் குழந்தைங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போறோம். இதை வந்து ரொம்ப அருமையா இருக்கு. இந்த டேபிள்ல உள்ளதெல்லாம் நம்ம எல்லாரும் சாப்பிடும் போது நாங்க 2 நாள் 3 நாளைக்கு சாப்பிடாம சாப்பிடக்கூடாது. ஏற்கனவே 2 நாள் சாப்பிடலனாலே இன்னும் நாளை மறுநாள் சாப்பிடக்கூடாது. ஆனா நம்ம ஃபங்க்ஷன் நிறைய இருக்குது, பரவாயில்ல, நம்ம கிடைக்கிற நேரம் வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு நான் சொல்லுவேன். அது போட்டியாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் இப்போ நான் அப்படி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்களும் நல்லா சாப்பிடுவீங்களா? ஒரே ஒரு நம்ம வந்து ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கணும், தினமும் ஆரோக்கியமான உணவை காலையிலையும் மதியமோ நைட்டோ நான் சாப்பிடுவேன் ஒரு உறுதி எடுத்துக்கணும். 2வது உறுதி, இந்த ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட், தெரு ஓரங்களில் உள்ள உணவை நான் சாப்பிட மாட்டேன். என்னுடைய அம்மா அப்பா சமைத்தது என் வீட்டில் உள்ள உணவை தான் நான் என்ன செய்வேன், சாப்பிடுவேன்னு உறுதி எடுத்துக்கலாமா? நம்ம வாழ்றது ஒரு ஜான் வயிற்று நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னா நேரத்துக்கு சாப்பிடணும், அது நல்ல உணவை சாப்பிடணும். நம்ம கண்ணுக்கு குளுமையாகவும் கண்ணுக்கு அப்படியே கவர்ச்சி தரக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்டு, ரோட் ஓரங்களில் உள்ள ஃபுட்டை நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. இப்ப அந்த ப்ராமிஸ் நம்ம எடுத்துக்கலாமா? வெரி குட். ஸோ இதை மேலும் இதை அழகா ஒருங்கிணைத்து சமைத்து எடுத்து கொடுத்து விட்ட பெற்றோருக்கும் மாணவிக்கும், இதை ஒருங்கிணைத்த அறிவியல் ஆசிரியர் பெருமக்களுக்கும், நம்மளுடைய இதை பார்ப்பதற்கும் ரசிப்பதற்கும் முன்னோர்களுக்கு வருகை தந்துள்ள நம்மளுடைய மூத்த முதுகலை ஆசிரியர் பெருமக்கள், உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் இதர ஆசிரியர்கள், வாலண்டியர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி மேடம். அடுத்ததாக நம்மளுடைய உதவி தலைமை ஆசிரியர் அவர்கள் உங்களுடைய வாழ்த்துரை வழங்குவார்கள். தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர் செல்வங்களுக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம உணவே மருந்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப, அதாவது தமிழ் பாரம்பரியத்தோட வேற எந்த இடத்துலயும் இதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. உணவே மருந்தா, அதாவது தனியா நம்மளுடைய உடல் நலத்துக்கு மருந்து தனியா நம்ம சாப்பிட வேண்டியதே கிடையாது. நம்முடைய உணவு வகைகள்லயே அதற்கான எல்லா விட்டமின்ஸும் இருக்கு. சரியா? அதெல்லாம் தெரிஞ்சு அழகா இன்னைக்கு செஞ்சு எடுத்துட்டு வந்துருக்கீங்க. அப்புறம் அறிவியல் ஆசிரியர்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணும். என்னன்னா கலை அறிவியல் 2 பிரிவு. கலை பிரிவை சார்ந்தவங்க தான் அப்பப்போ கூடிடுவாங்க, கொண்டாடுவாங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த பள்ளியில மட்டும்தான் அறிவியல் ஆசிரியர்கள் அடுத்தது காம்படிஷன் வந்தது மேம், மாறுவேட போட்டி. அதானே? ஆமா, நிறைய அறிவியல் பிரிவுல நாங்க பார்க்கணும்.
மகிழ்ச்சியா இருக்கு. அந்த கலையும் அறிவியலும் சேரும் போதுதான் மனித வாழ்க்கை புண்ணியமடையும். பெரிய ஒரு விருந்தா இருக்குது. இது சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றது தெரியல. மிக மிக மகிழ்ச்சியா இருக்கு. தெரிஞ்சு வந்த பங்கு கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ மேம். 8th 9th அகஸ்தியால் இருக்காங்க. அடுத்ததாக நம்மளுடைய தலைமை ஆசிரியர் அவர்களை மரியாதை செய்யும் நேரம் இது. சாப்பிடதான் முதல்ல முக்கியம், சோறுதான் முக்கியம். சாப்பிடலாம், அதனால ஒன்றும் இல்லை. மரியாதை செய்ய நம்மளுடைய அறிவியல் துறையின் தலைவர் திருமதி எம் இந்திரா அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார். Tables lined with colors bold, hands that shape the stories told. Spices danced and hearts grew wide. In every dish, dreams collide. Aprons worn like capes of pride, flavor soared they couldn't hide. Here's to the ones who dared to try, who stirred the pots and reached the sky. A pinch of courage, a dash of flair, the taste of victory fills the air. Little hands with mighty skill, hands that sizzle, dreams fulfilled. From sweet to